மோகன்லால் ஆக்டிங்கும் பிருத்திவிராஜ் ஆக்டிங்கும் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃபைட்டிங் எல்லாமே பக்காவா இருந்தது. கண்டிப்பா செட் ஆகும். சூப்பரா இருக்கு. எல்லாமே ஃபைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விஷுவலும் நல்லா இருந்தது. மெசேஜ்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஜாலியா வந்து பாத்துட்டு போலாம். ஆக்ஷன் அவ்வளவுதான். பிளஸ் இல்ல பிளஸ் வந்து ஆக்டிங் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. ஃபைட் நல்லா இருந்தது. விஷுவல் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. மைனஸ் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. மோகன்லால் ஆக்டிங் பிருத்திவிராஜ் நல்ல ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். இல்ல நல்ல டப்பிங் நல்லா. முன்னாடி வந்து டப்பிங் இல்லாம ரொம்ப சிரமமா இருந்தது. இப்போ டப்பிங் நல்லா இருக்கு. நல்லா புரியுது. படம் நல்லா புரியுது. நல்லா அந்த வசனம் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் L3 இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிகினிங் ஸ்டார்ட் வருது. நல்லா ரொம்ப அருமையா இருக்கும். இது நல்லா ஜனரஞ்சகமா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்ம என்டர்டைன்மெண்ட். அது கேரளா அரசியலை பத்தியும் அந்த டேம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கலை பத்தி நிறைய சொல்றாங்க. அது கேரளா அரசியலுக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு அரசியல்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவோம். அது அவங்களோட இதுல சொல்றதுன்னா கொஞ்சம் ஸ்டைலிங்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தமிழ்நாடு ஒர்க் அவுட்டுக்கு ஆகும். ஆனா பட் பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அந்த பொலிட்டிக்கலை நம்ம இப்போ பேசவே முடியாது. இந்த படத்தை வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது. பட் ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் கொடுத்துருக்காங்க. பிருத்திவிராஜ் அவர் கேரளாக்காரா இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கல் எப்படி விட்டு கொடுப்பாரு, கரெக்டாக நல்லா தான் சொல்லியிருக்காரு படத்துக்கு. ஆனால் இது முக்கால்வாசி எல்லாமே என்டர்டைன்மெண்ட்னா மசாலா படம் தான். ஒரு மாசிங் நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ மருதநாயகம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மருதநாயகம் எப்படி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே இப்போ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்தது இல்லைங்களா இப்போ தெலுங்குல சாகா, அந்த இதுலேருந்து வருது. அப்புறமா பாகுபலி ஹீரோ அவர் மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் 2 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய ரெப்யூட்டேஷன்ஸ் மூவிஸ் நிறையா வருது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் டைட்டில் ஸ்டார்ட் பண்ணால் முடியும், எண்டு இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வர ஸ்டோரிங்கெல்லாம் வந்து கண்டினியூஷன் போட்டு நல்லா மாபிங்காக கொண்டு போகிறாங்க. அதாவது ரிவர்ஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு. பிஃபோர்லாம் வந்து ஹீரோ சின்ன வயசுலேருந்து முதலேருந்து கடைசி வரைக்கும் முடிப்பாங்க. இப்போ ரிவர்ஸில் போகுது எல்லாமே. ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அவரோட பின்னாடி சின்ன சின்ன வாழ்க்கையில் எப்படி நடந்தது, அவரோட வாழ்க்கையில் நடந்தது அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க மசாலா படம். அதனால நல்ல ஹிட் ஆகுது படம். ப்ளஸ்ஸுங்கிறது எப்பயுமே ஆக்ஷன் தான். செகண்ட் ஒன் மைனஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல், அது வந்து எத்திக்ஸ் இல்லாமல் சொல்கிறது தான் புரிஞ்சிக்க முடியல. எத்திக்ஸோட சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் புரியும். ஆனால் எத்திக்ஸே இல்லாததுனால நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லையா? பொலிட்டிக்கலாக ஒன்றுமே இல்லை. ஆமாம், அது வந்து அவங்களோட டல். நம்ம எல்லாம் சொன்னால் எடுத்தவனே அடுத்தவங்க பேசுவான்னு எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லை இதில். ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து சைலண்ட்டு. நம்ம தமிழ்நாடு ஒரு பொலிட்டிக்கலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, மீடியாக்கே தெரியும். அதேமாதிரி ஆந்திராவோட அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு பொலிட்டிக்கலை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரியரில் சொல்லும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் புரியல. ஏன்னா லாஜிக்குங்கிறோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டென்ஷனும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக சொல்லும் போது அதில் லூசிஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு தலைவரை கொண்டு வந்தாங்க. அந்த தலைவரை கொண்டது ஒரு மர்மம் வந்து ஒரு மசாலா படமாக இருந்தது. இதில் வந்து ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போர்க்கொடி எழுப்பணும். அதை வந்து போர்க்கொடி எழுப்புறதுக்கு அப்போ ஆள் இல்லாதனால வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சப்போர்ட்டோட பீப்புள்ஸோடு சேர்த்து செய்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ரெவல்யூஷன். எல்லாம் பழிவாங்கல் உணர்ச்சி தான். இவங்க எப்படி வராங்க அப்படின்றது. இது பொலிட்டிக்கலுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இதில் வந்து மாஃபியாவும் உள்ளே கொண்டு வராங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் ஒரு கருத்து என்னன்னு தெரியுங்களா? அவர் மசாலாவில் இருக்கிற வந்து உள்ள ஹீரோவாக இல்லாமல் வெளிநாட்டில் உட்காந்துட்டு வெளியே. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் உள்ளே வருது. அந்த போதைப்பொருள் உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இவங்க வெளியிலேருந்து உட்காந்து அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஹீரோனா சென்னையில் இருந்துக்கிட்டோ இல்லை இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டோ இங்கே நடக்கிற போதைப்பொருள் தடுப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு அநியான இந்த ஆயுத சப்ளை எல்லாம் வந்து மாவோயிஸ்டுங்களுக்கு கைக்கு போச்சுன்னா அதனால கலவரங்கள் உண்டாகும். அந்த மாவோயிஸ்டுங்களுக்கு ஆயுதம் கிடைக்காம வெளிநாட்டிலேருந்து தடுத்துட்டாங்கன்னா உள்ளூருக்குள்ளே வராதுல்ல அந்த ஆயுதங்கள். அது ஒரு சின்னதாக உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் அந்த ஜனகரத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மாஃபியா வந்து ஹீரோவாக ஆகி அந்த ஹீரோ மாஃபியாவாக இருந்து மாஃபியாவிலேருந்து வெளிநாட்டில் வர போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் இதை அங்கேயே தடுத்துடுறாரு. அது உள்ளுக்குள்ளே நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னுட்டு. அதனால அவர் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாட்டம் தெரியும் உள்ளூர் பொலிட்டிக்கலுக்கு. ஆனால் பொலிட்டிக்கலுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருளும் அணு ஆயுதங்களும் தான் இன்றைக்கி வந்து உள்ள அவங்களுக்கு பணம் இல்லைங்களா?
இங்கேருந்து கொடுக்கக்கூடிய நல்ல கனிம வளங்கள் கூட கொண்டு போய் அங்கே கொடுத்தாதான் அது காசுன்னு சொல்லும்போது அதை வந்து யார் தடுப்பாங்க? யாரும் தடுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி படங்கள் மூலமாக பார்க்கும்போது நாளைக்கு வந்து ஹீரோயிசமாக பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. எந்த கனி வளத்தை யாராவது தடுக்க முடியுமா? நீங்களே பேப்பரில் மார்னிங்லாம் பார்ப்பீங்க, லாரி ஏறி கொண்டுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு. எந்த அளவுக்கு நிறைய படங்கள் வந்து சொல்லிச்சு கனி வளங்களை திருடுறாங்கன்னு. தனியொரு படத்தில் ஜெயம் ரவி சொன்னார். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கனி வளங்கள் எல்லாமே தான் போயிட்டு இருக்கு. யாராவது சொல்றாங்களா கனி வளங்கள்லாம் கொள்ளடிக்கிறான்? ஆனால் பிரிட்ஜஸ் நம்மளுக்கு நாட்டுக்கு வந்து நல்ல ரோடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ மலைகள் காணாமல் போகுது, எவ்வளோ கனிமலங்கள் போகுது, யோசிச்சு பாருங்க. அதை வந்து ஒரு சமயம் காடுகள் அழிச்சா கனிமலங்கள் வெளியில் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கனிமலங்கள்னால காடுகளில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் கிடைக்குது. உள்ளுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறான். ஒரு கடை வச்சு நடத்துறான்னா அவனுக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு வியாபாரம் நடக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆள் வராங்க இல்லையா? வந்தால் ஒரு டீ கடை ஒரு 10 ரூபா வியாபாரம் நடக்கும். அது யாரும் பார்க்கல. கனிமலங்கள் காணாமல் போச்சுன்னா அது பல வருஷங்களா இருந்து இன்னும் பிரயோஜனம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. சரி, ஒருத்தருக்கு காசுல நம்ம ஊர்லலாம் வந்து சொன்னீங்கன்னா சரக்கு விற்று மது வியாபாரங்கள் மூலமாக தான் வருமானம் வருதுன்றாங்க. இதே கனிம வளங்கள் மூலமாக வருமானம் வருதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? அந்த பணம்லாம் என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? சரி, மண் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர். அந்த மண் எடுத்துகிட்டு போகிறது யாரா? இப்போ இதை வந்து வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியாவில் வந்து யாராவது இதை வந்து தடுத்து இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை. அதை வந்து கேரளா பாடத்து மூலமாக ஏதோ ஒரு ஹீரோயிசமாக சொல்லும்போது அது நம்மளுக்குள்ள ஒரு புதுசாக உருவாகுது. எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுதான் படங்கள் மூலமா அது நிறைய கத்துக்கிட்டு எல்லாம் போர்க்கொடி கூட்டுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் பொலிட்டிக்கல யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்க்கறத தான் நான் சொல்றேன். ஆனால் நிறைய பேர் என்ன விஷயம் இல்லை அது பார்க்குறாங்கிறது ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அவ்வளோதான் விஷயம். பாலிடிக்ஸ்ன்னு கிடையாதுங்க. பாலிடிக்ஸோட அதாவது ரிலேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து குழந்தை கடத்தல் இருந்தது. அந்த குழந்தை கடத்தல் எதுக்காக இருந்ததுன்னா அவங்களை தீவிரவாதிகளாக்கி அந்த தீவிரவாதிகளை மனித வெடிகுண்டாக்களாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு போர் மீடியாக்களில் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேருந்து கூட நிறைய குழந்தைங்களை கடத்த போய் அங்கே போய் அவங்க நக்சலைட் ஆகி அந்த நக்சலைட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான்லையும் அதுதான் பண்ணுறாங்க. அதை வந்து தடுக்கிறது யாரும் இது வரைக்கும் இல்லை. நம்ம ஊரில் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றது எதுவும் கிடையாது. ஆனால் கேரளாவில் வந்து பிருத்திவிராஜ் சொல்கிறாரு நிறைய பசங்களை வந்து கடத்திக்கிட்டு போய் தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அங்கே இருக்கிற இவங்க வந்து மீட்டு அவங்கள தன்னோட படையாக ஆக்கி அந்த படைகள் மூலமாக அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிருத்திவிராஜ் சொல்கிறாரு. அது எத்தனை பேர் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ குழந்தை தடுத்தல் இருக்குது, போதை மருந்து கடத்தல் வந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை உள்ள சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்குள்ளே போய் அது ரீச் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. விஷயம் இவ்வளோதான். நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரும் வந்து ஒரு நல்ல கருத்துள்ள நடிகர் தான். இப்போ யாரோட அது ஒப்பிட்டு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ரகம் இருக்கும். பிருத்திவிராஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நிறைய படங்கள் சொல்லியிருக்காரு. சார் நான் ஃபர்ஸ்ட் லூசிஃபர்லேயே நான் ஒரு ரசிகர் ஆகிட்டேன் சார். அவர் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பிருத்திவிராஜ் நல்லா அருமையாக டைரக்ட் பண்ணியிருந்தார் லூசிஃபரில். அது பெரிய ஹிட் ஆச்சு, அது உங்களுக்கே தெரியும். இப்போ அதே தான் இவர் வந்து 2வது படத்துலேயும் வந்து சொல்கிறாரு. 3வது படத்தில் சைனாக்கு எதிராக கொண்டு போகிறாரு. அப்போது சைனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் மாதிரி இந்தியாவுக்குள்ளே கோல்டு வார் மாதிரி சைனா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சமயம் அவர் ஏதாவது புதுசாக சொல்ல போகிறாரு. ஏன்னா இப்போ இவர் கார்த்தி நடித்த படம் ஒரு படம் டக்குன்னு மெயின் மெமரியில் வரல. அந்த வாட்டருக்காக ஒரு படம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சர்தார். சேம் டு சைனாவை தான் எல்லாருமே பிக்கப் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து பட்டாசுலாம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சைனா பட்டாசு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அது ஒரு 2-3 படம் பண்ண உடனே அந்த சைனா பட்டாசே பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் சைனா பட்டாசு வர்றது கிடையாது. அதே மாதிரி வாட்டருக்கு வந்து சர்தார் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெவல்யூஷனும் வரல. பட் இப்போ ஒரு பிருத்திவிராஜ் பண்ண போகிறதுல அதில் என்ன அவர் கொண்டு வர போகிறாருன்னு தெரியல சைனாக்கு எதிராக. ஆனால் ஒரு வார் மாதிரி தான் அதில் கொண்டு போகிறாங்க, பழிவாங்க உணர்ச்சி மாதிரி. ஆனால் அவர் புதுசாக என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மலையாள படம் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்திருக்காங்க ப்ரோ. இம்ரான் ஓகே ப்ரோ, பார்க்கலாம். மூவி நல்லா கூஸ் பம்ப் ஆகுது. இருந்தாலும் நான் சும்மா தான் இந்த மூவிக்கு வந்தேன். ஏப்ரல் 10 இருக்குது. ஏப்ரல் 10 பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்ட் 1 நான் பார்க்கல ப்ரோ. பார்ட் 1 நான் பார்க்கல. படம் புரியுது உங்களுக்கு? ஓகே. எப்படி சொல்றது, ஃபிளாஷ்பேக் வச்சு மூவி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, தெரியுது. ஸ்டார்டிங் பார்த்தாலே கவர் ஆகுது. வேற சொந்த மெயின் ஹைலைட். ஓகே, பார்ட் 2 பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்க. லீட் கொடுத்துருக்கு. எப்படி ஒர்த்தா இருக்கா? என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க? எல்லாமே எதிர்பார்த்து வந்துச்சு ப்ரோ.